ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பிகினர்ஸ்க்கு தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். நல்லா சமைக்கிறவங்க நல்லா சமைச்சிருவாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஈஸியாக தான் இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நான் போன்லெஸ் ஒரு 300 கிராம் வாங்கி வச்சுருக்கோம். அதை நல்லா மஞ்சள் பொடி போட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நீங்கள் வெறும் மஞ்சள் பொடி போடாமல் வாஷ் பண்ணாதீங்க. கொஞ்சம் அதில் ஜெர்ம்ஸ் இருந்தாலும் மஞ்சள் பொடி போடுறது ரொம்ப நல்லது. ஸோ மஞ்சள் பொடி போட்டு நல்லா நீங்கள் கழுவிடுங்க. உப்பெல்லாம் போடணும், வெறும் மஞ்சள் மட்டுமே போதும். இதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டு உப்பு, வேண்டிய உப்பு, மைதா மாவு 1 ஸ்பூனு, அப்புறமேட்டு கார்ன் மாவு 1 ஸ்பூனு. அப்புறம் இந்த பொடி இருக்குது பார்த்தீங்களா, இது நான் வீட்டிலே மேக் பண்ணது. அந்த பொடியை நான் எப்படி மேக் பண்ணேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது மிளகு, சீரகம், சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாம், மல்லி எல்லாம் வறுத்துட்டு, வரமிளகாய் எல்லாம் வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நான் வீட்டில் பண்ண ஹோம்மேட் பொடி அது. இதை தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து நம்ம அதை சிக்கனில் போட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு மைதா மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். கொஞ்சம் நல்லா முறுன்ற ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும், நல்லா பேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமேட்டு கார்ன் மாவும் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் இன்னும் நல்லாயிருக்கும். கடையில் விற்கிற மாதிரியே இருக்கும், நல்லா ஹோட்டல் மாதிரியே அந்த இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க அந்த பொடி, அந்த 65க்குரிய பொடி நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கேன்னு சொன்னீங்க. அந்த பொடி போட்டு கொஞ்சம் உப்பு, வேண்டிய அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் இது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி, ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த பொடி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த மசாலா பொடி எல்லாமே, அந்த மைதா மாவு, அந்த கார்ன் மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. சில பேர் இதோட சேர்த்து ½ லெமன் புளிவாங்க. நான் லெமன் புளியலை, அதுக்கு பதிலாக வீட்டில் இருந்து கேர்டு எடுத்து நல்லா அதில் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் ஒரு 3-4 ஸ்பூன் கேர்டு ஊற்றிங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அந்த சிக்கன் ஈஸியாகவும் குக் ஆகிடும். ஸோ அந்த புளிப்புத்தன்மை மைல்டாக இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பிரட்டி வச்சுட்டு நம்ம நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா பிரட்டுற மாதிரி நல்லா பிரட்டிடுங்க. எந்த இடத்துலையும் விடக்கூடாது. எல்லாம் பிரட்டி நல்லா வச்சுட்டு இதை நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரையும் அப்படி மூடி வச்சுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் வரையும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். மசாலாலாம் எடுத்தாலே நல்லா ஸ்டிக் ஆகி மசாலா தனித்தனியாக இருக்காது, நல்லா இருக்கும். அதை இடச்சட்டில் நான் ரீஃபைன் ஆயில் தான் வச்சுருக்கேன். அதில் போட்டு நீங்கள் தனித்தனியாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். எப்போயுமே சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிலில் நல்லா டிப்பாகி ஃப்ரை ஆகும்போது 5 மினிட்ஸ்க்கு மேலே வைக்காதீங்க. அப்படி 5 மினிட்ஸ்க்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே வச்சு நீங்கள் நல்லா அந்த 5 மினிட்ஸ் கால்குலேஷன் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி பின்ன நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், சிக்கன் நல்லா ஓரளவுக்கு குக் ஆகி சாஃப்டாகவும் இருக்கும். அந்த மசாலாலாம் உடஞ்சி போகாது, கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஹோட்டல் டேஸ்ட்டுக்கும் உங்களால் அதை கொண்டு வர முடியும். பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக அனுபவித்து சாப்பிடுவாங்க. நீங்கள் அதை பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கம் நல்லா திருப்பி போடலாம். அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா குக் ஆகி முடிச்சோடனே இது நல்லா ஃப்ரை ஆகிருமாங்க. கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிரும். அந்த ஃப்ரையை நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ஷேடு மாதிரி இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். இப்படி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்லா கோல்டன் கலரில் நல்லா மாறிடும், ஃபுல்லாக ஒரே ஈவனாக மாறிடும். 5 மினிட்ஸ் தாங்க, இவ்வளோ நல்லா வந்துடும். அதை எடுத்து சூப்பராக இருக்கும். நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா பிள்ளைங்க எல்லோரும் இதை நல்லா வச்சு சாப்பிடுவாங்க. தயிர் சாதம், லெமன் ரைஸ், தேங்காய் பால் சாதம், அப்புறமேட்டு ஃப்ரைட் ரைஸு, இதுக்கெல்லாம் இதை நல்லா யூஸ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். நீங்களும் உங்களுக்கு முடிஞ்சால் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். என்னடா இவ்வளோ ரெண்டாக இருக்கே, உரைக்கவே உரைக்காது. ஏன்னா எல்லாமே நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதுனால ரொம்ப தரமானதும் இருக்கும். பிள்ளைங்களுக்கு வயிற்றுக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே, சிக்கன் 65 சூடாக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.